வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அ காமன் உமன்? பையன் வந்து அழகா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், முக்கியமா வந்து பாடிய பில்ட் பண்ணி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா. ஆனா அவன் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான், நல்லா இல்ல, எண்ட் ஆஃப் த டே எனக்கு அவன் எனக்கு என்ன வந்து கம்பேர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் நல்லா சாப்பிடுவேன், என்ன சாப்பிட வச்சு பாக்கணும். சாப்பாடு சொல்லுங்க. இல்ல இல்ல அவ்வளோ அதெல்லாம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி கணக்கானுங்காலங்கள் தான். இப்போ ஜென்ரல் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, என் எக்ஸ்பெக்டேஷன் பேசிக்கா என்னோட ரொம்ப பேசிக் லவ் பண்ணணும் ப்ராப்பரா, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கணும், நான் கேக்குறேன். அது நான் வந்து என்ன சொல்றதுன்னா, அதான் இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஹானஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்றது நாங்க பண்ண போறோம்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கலாம். அத மாதிரி இருந்தாவே அரை ஃபைட் அங்கே நின்றோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி இல்ல நான் கேட்டது உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லிட்டு. இல்ல எக்ஸ்பெக்டேஷன்னா நான் எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு பையனை பார்க்கணும், மேரேஜுக்கு உங்க வீட்ல இப்ப பையன் பாக்குறாங்க, அப்போ பையன் எப்படி இருக்கணும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க, அவன் என்ன புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் அவன் என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கறத. ஈவன் சைக்காலஜி சொன்னா கரெக்டா இருக்கும், நான் அப்புறமா நோட் பண்ணிக்கிறேன். எங்க 50 வருஷமா புரிஞ்சுக்காம தனியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வந்து அப்பியரன்ஸ் பேஸ்ட் போவேணாம். ஓகே, ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கான்னு போயிட்டு நிறைய பிசிக்கல் அபியூஸ் லேட்டர்ல நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, சோ பிசிக்கல் அப்பியரன்ஸ் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்க, உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க, உங்களும் நம்ம இப்ப 2 பேர் இருக்கோம்னா அதை வச்சு என்னென்ன கோல்ஸ் அவங்க வைக்க பாக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே வீட்டுல பார்க்கும் போதே பேசுவோம்ல, அப்ப அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும். டைம் தான். ஓகே, இப்போ அப்படியே பையன் சைடுல இருந்து பொண்ணுக்கு போகலாம். ஒரு பையன் பொண்ணுங்க கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது? மதர்ஹுட் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்க வந்து பாய்ஸ்ன்னு எடுத்தாவே ரொம்ப அம்மாக்கு க்ளோஸா இருப்பாங்க. அம்மாவோட குவாலிட்டிஸ்னா என்ன, கேர் பண்றது, நீ சாப்பிட்டியாடா, நீ என்னடா பண்ண, அந்த பர்சனல் கேரிங் இந்த கேர்ள் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா பையன் அங்கே விழுந்துருமா, போதான் எனக்கு, அதை தவிர வேற எதுவும் அவங்க பார்க்க மாட்டாங்க. நோட்டட். பையன் சைடுல இருந்துனா அந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான் என் கூடயே தான் இருக்கணும். ரெட் ஃபிளாக். ஓகே, அந்த பொண்ணு என் கூட மட்டும் தான் இருக்கணும். கரெக்டான என் கூட இருக்கணும்ன்றது 2 மீனிங் இருக்குங்க. ஒன்னு வந்து என் கூட தான் இருக்கணும், இன்னொன்னு வந்து நான் மட்டும் தான். அவளுக்குன்னு தனியா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதை மறந்துடுறாங்களே. ஓ ஓகே, அவளுக்குன்னு தனியா ஒரு லைஃப் இருக்கும்ல. இதே அந்த பையன் 10 பொண்ணுங்களோட போலாம் ஃப்ரெண்ட். ஆனா நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேர் கூட சாப்பிட போனா கூட அது எப்படி நீ என்ன விட்டு போவ? 2 பசங்க கூட லிட்டரலி எனக்கு நடந்துச்சுங்க. 2 பசங்க கூட நான் சாப்பிட போனதுக்கு அது எப்படி நீ போவ? நீங்க என்கிட்ட சிங்கிள், நீங்க ஐயோ இல்ல இப்போ இருந்தேங்க, உங்களுக்கே தெரியும் இருந்தேன், இப்போ இல்ல. ஒரு 3 பேர் ட்ரிபிள்ஸ்ல போனோம்னா அது தப்பு. 2 பசங்களோட ஒரு பொண்ணு 3 பேர் ஒன்னா போனா அது தப்பு. அவங்களோட நீ இப்படி போவ, என் கூட ஏன் இப்படி வர மாட்டேற? டோன்ட் எக்ஸ்பெக்ட். அது வந்து எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் வேற, லவ்வர் வேற. இப்ப எங்க 3 பேரே அடிச்சு நான் இப்பதான் திட்டினே வந்தேன், அதுக்குள்ளே மாறிட்டேன். மேரேஜ் பண்ண போற பையனுக்கு நீங்க போட போற கண்டிஷன்ஸ் என்ன? நான் கேக்குறது எல்லாமே கண்டிஷன்ஸ் தான், பாயிண்ட் வைஸ் பாயிண்டா சொல்லணும். எனக்கு அந்த பையன் வந்து நிலாவுல உட்கார்ந்து சோறு விடுற இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் கண்டிஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் பேரண்டிங் நான் சொல்லுவேன். செகண்ட் ரீசன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சோஷியல் மீடியா அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சம் அதர் கேட்டகரிஸ். ஏன்னா அந்த காலத்துல பேரண்டிங் வந்துட்டு பொண்ணுங்கிட்ட எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் நீ பொறுத்து போய்க்கோ, பொம்பளை பிள்ளைய வந்து பொறுத்து தான் போகணும், அதுதான் பொண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க எப்படி இருந்தாலும் பொண்ணு இப்படிதான் இருக்கணும். நம்ம எவ்வளோ பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த படத்தை பார்த்தே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஓகே, அந்த காலத்துல லவ்லாம் எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு, இப்பெல்லாம் என்னடா லவ் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கும், ஒரு ஒரு எமோஷன். அவங்க சண்டை போட்டாலும் அந்த சண்டைக்கு ஒரு பீரியட் கொடுப்பாங்க, பிகாஸ் அந்த டைம் ஸ்பேஸ். ஏன்னா அந்த காலத்துல டைமுக்கு ரொம்ப வேல்யூ பண்ணாங்க. அந்த டைமுக்கு வந்து அவங்க வேல்யூ பண்றது கிடையாது.
ஸோ அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஏன் பர்சனல் ப்ரையாரிட்டி. நீ எனக்கு வந்து இப்போதான் வந்த, எனக்கு வந்து என்னையவே எனக்கு 20 வருஷமா எனக்கு பழக்கமா இருக்கு. ஸோ விச் இஸ் செல்ஃப்ல வாங்க, செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃபிஷ்னஸ் கூட சொல்லலாம் அந்த டேக் லைன்ஸ். இப்போ நீங்க வந்து மூவிஸ் பார்த்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷனு இந்த சொசைட்டி மூவிஸ், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வர்ற போஸ்டர் பார்த்து தான் கெட்டு போயிட்டு இருக்கு. எஸ் கோர்ஸ். ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் கிட்ட ரொம்ப இல்லை, நீங்க இப்போ 2025ல இருக்கீங்க, ஒரு 2000 ரிலீஸ் ஆன ஒரு மூவி நான் போட்டா நீங்க பாப்பீங்களா? நீங்க பாப்பீங்களா? நீங்க ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் ஹானஸ்டா சொல்லணும்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இப்போ வர எந்த மூவிஸுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நான் தேடி தேடி வந்து 2000ல ரிலீஸ் ஆனது, 90sல ரிலீஸ் ஆனது விட்டா நான் 80s 60s படம்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் போர் அடிச்சா. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த படத்தை பார்த்தா இப்போ இருக்கிற எந்த படத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கருத்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலி படம் எடுக்க ஆரம்பிச்ச ரீசனே வந்து கருத்துக்கள் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த விஷயம் இது இப்படி நடக்குது, ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், நியூ டெக்னாலஜி உருவாச்சுன்னா இந்த டெக்னாலஜி இப்படி வெளியே வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தான் படமே கிரியேட் பண்ணாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் ஏன்னா எல்லா படத்தையும் முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க, கான்செப்ட் இல்லை அவங்களுக்கு இப்போ பண்றதுக்கு. ஸோ கான்செப்ட் இல்லாத ரீசன்னால அவங்க வந்து எடுத்த படத்துல இருந்து ஒரு 10 படத்தை எடுத்து ஒரு லைன் ஆக்கி ஒரு படத்தை கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க மக்களுக்கு. அப்போ அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து இப்ப பாக்குற படத்தை வந்துட்டு அந்த விதத்துலதான் அந்த குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க. ஓகே, அபி சென்டரா வந்துருங்க. சேம் இனிஷியலா இவங்க கிட்ட கேட்டு இருந்த விஷயம் தான் மேரேஜ் ரூல்ஸ். அதாவது என்ன மேரேஜ் பண்ணிக்க போறவங்க நான் இந்த கண்டிஷன்ல இருக்கணும்னு சொல்றேன். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிஷன்ஸ். பட் பாய்ஸ் வந்து இது அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன ஆகும்னா, ஒரு நியூ மேரிட் கப்பலா போறீங்க, அவங்களுக்கு குக்கிங் தெரியுமா எதுவுமே தெரியாம, இல்ல நான் சொல்ல வரேன் அதுலயே சொல்றேன். நீங்க ஆஃப்டர் மேரேஜ் போயிட்டீங்க, ஆஃப்டர் மேரேஜ்ல பொண்ணு பார்க்க போறேன், பொண்ணு பார்க்க, அதுதான் சொல்றேன். பொண்ணு பார்க்க அதுதான் நான் இப்ப ஆக்சுவலா அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க மதரோட அந்த பொண்ணை கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த ஒரு திங் இருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த கம்பேரிசன்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடும். அம்மாக்கும் அந்த மருமகளுக்கும் அந்த பாண்ட் அங்கேயே போயிடும். எங்க அம்மா நல்லா செய்வாங்க, நீங்க செய்வீங்களான்னு அப்பே வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிடணும், இந்த மாதிரி கம்பேரிசன் வேணாம். செகண்ட் வந்து டைம் கொடுக்கணும். எவ்வளோ நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் நீங்க 3 times உட்காந்து என்னோட சாப்பிட்றீங்களோ இல்லை, அந்த ஒரு டைம்னா அந்த டைம் என் கூட இருக்கணும். அந்த டே என்னென்ன ஆச்சு அது ஃபுல்லா சொல்ற மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களோட ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் உங்களை வந்து ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்படி என் ஃபேமிலியை நான் ரெஸ்பெக்ட் பண்றேனோ அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ஒரு கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும். அப்புறம் வந்து அந்த பொண்ணோட பர்சனல் கோல்ஸா இருக்கட்டும், இல்லை கரியர் ஓரியன்ட் கோலா இருக்கும், சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மென்னா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அந்த மேரேஜ்குள்ள போனா, ஓகே இவங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் என் ட்ரீம்ஸ் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போவேன். இப்பெல்லாம் எப்படின்னா, மேரேஜ் ஆயிட்டோன்னா நம்ம அடுத்தது படிக்கலாம் அப்படி சொல்லிதான் போவோம். ஆனா அது ஃபேமிலியா வரும்போது அது எப்படியோ ஏதோ மேனிப்புலேட் பண்ணி அது நடக்காது. அதனாலே கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணணும் பயம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாமே சொன்ன சில கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் வந்து இந்த டிவோர்ஸ் இந்த பிரச்சனை அது ஒன்றும் ஆகாது. அப்புறம் செகண்ட் வந்து இந்த ஃபைட் நடக்கிறதுல தேர்ட் பர்சன் வராங்க. மோஸ்ட்டாக இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இந்த லவ் மேரேஜில் வந்து அவங்க மோஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு இஷ்டம் இல்லாமல் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற இடத்துல ஒரு குட்டி சண்டை வந்து அப்பயே சொன்னா அவன் சரிப்பட மாட்டான், நீ கிளம்பலாம், அந்த தாட்ல. அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அவ்வளோ ஏன் இம்பாக்ட் இல்லைன்னா, பேரண்ட்ஸே பார்த்து வர்றதுனால எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது வச்சு கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு நீங்க நல்லா தான் பார்த்துப்பீங்க, நல்லா தான் இருக்கும். முடிஞ்சோன்னா தான் நீ போ இதை எடுத்துட்டு வா, இந்த பவுன் வேணும், எனக்கு இந்த கார் வேணும்னு டிமாண்ட் போடுவோம். ஓகே, ஆக்சுவலி இப்போ அது நீங்க சொன்ன ரிலேட்டடா நிறைய கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் சூசைட் எக்ஸ்பர்ட் பக்கத்துல நிக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள இன்டர் கொஸ்டின் இதுக்கு மேல போக வேணாம். அண்ட் ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ டூ லேட். உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சேம் கொஸ்டின், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன சொல்வேன்னா, என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், நானா என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்.
இதுதான் நீ அப்படின்னு நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஆகு இந்த மாதிரி ஆகுன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான் நான் நீ. செகண்ட் என்னன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் சைடு முக்கியம் தான், நானும் தான் முக்கியம். ஸோ 2 பேருக்கும் ஈக்குவலா டைம் கொடுங்க. அந்த சண்டை இருக்கும், இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நான் எனக்கு நீ உனக்கு அந்த மாதிரி. தேர்ட் என்னன்னா ரொம்ப காமன், சேர்ந்து க்ரோ ஆகணும். நோ மேட்டர்ஸ் வாட், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இது இருந்தாலும் ஓகே, 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகணுன்ற ஒரு தாட் இருக்கணும். என்னோட பேஷனை நீ அட்மையர் பண்ணணும், உன்னோட பேஷனை நான் அட்மையர் பண்ணணும். நார்மல் கோல் தான், இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இதுல இருந்து நான் எங்களோட சைட்ல இருந்து, அதாவது இவ்வளவு நேரம் நீங்க 3 பேரும் ஒரு உமனோட சைட்ல இருந்து இப்போ பேசுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி யூ யூஸ் தட் வேர்ட். அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா பொண்ணுங்களுக்கு நிறைய செய்வாங்க, ஆமா ஆமா லவ் மேரேஜா இருந்தா செய்ய மாட்டாங்க, வாட் எவர். இப்போ இந்த 2 சினாரியிலுமே காமனா வர்றது வந்து பாத்தீங்கன்னா, பசங்க வந்து ஒரு செக்மெண்ட்குள்ள வராங்க, நீங்க வந்து உங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்கிற செக்மெண்ட்டுக்கு நீங்க வரீங்க. பசங்க வந்து அவங்க லைஃபுக்குள்ள இன்னொருத்தர அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு வராங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கரெக்டான மீன், நான் சொல்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் என் லைஃப்ல என் கூட பார்ட்டா வராங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் மோர் ஸ்பேஸ் ஃபார் தெம். அண்ட் என்னோட பர்சனல் லைஃபும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, என்னோட அப்பா அம்மாவுக்கும் அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க இண்டிவிஜுவலா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நம்ம இண்டிவிஜுவலா இருந்துக்கலாம், ஒரு தனியா ஒரு வீடு பார்த்து நம்ம போயிட்டோம். அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல நான் என்னோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணணும், நீங்க உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு ஒரு சாட்டர்டே அங்க ஒரு சாட்டர்டே இங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் வந்து இதுதான் பசங்க போடுறது. பட் ஒரு பொண்ணு நீங்க சொன்ன மாதிரி சமைக்க மாட்டேன், எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா, ஜெனியூனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. 2 பேர் சேர்ந்து க்ரோ ஆகலாம், 2 பேர் கத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேம் சினாரியோ, அந்த பையன் என் வீட்டுல கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, வயல் இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லா பிசினஸ் நடக்குது, நான் சும்மா போய் கையெழுத்து மட்டும் தான் போட்டோன்னு எனக்கு வேலை பார்க்க தெரியாது, வேலை தெரியாதுன்னு சொன்னா, வில் த உமன், அதாவது பிரைடோட சைட்ல ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அது எல்லாமே இருக்கே. பேரண்டிங்கை பொறுத்து பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸை பொறுத்து இல்ல பொண்ணு ஒத்துக்கணும்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆஃப்டர் மேரேஜ் நீங்க படிக்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, சேம் சினாரியோ அந்த பையன் சொல்றான், நீ ஒர்க் பண்றல, நான் ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து யூடியூப்ல வீடியோ எடுத்து போட போறேன், நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ண போறேன். பொண்ணை பொறுத்து இருக்கு, பொண்ணுங்களை பொறுத்து இருக்கு. அது வந்து பார்ட்னர் பொறுத்து இருக்கு, பையன் பொண்ணுன்னு இல்ல, அது உங்களுக்கு வரப்போற ஸ்பௌஸ் பொறுத்து தான் இருக்கு. அவங்க ஸ்பௌஸோட ஃபேமிலியை பொறுத்து இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ வந்து இந்த ஃபேமிலியை பொறுத்து இருக்குன்றீங்க. அது வந்துட்டு எப்படின்னா, அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தானா அந்த ஃபேமிலியும் ஆப்வியஸா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அந்த பொண்ணோட இண்டிவிஜுவல் விஷயத்துலதான் இருக்கு. வந்து நானும் வந்துக்கிறேன், அந்த இண்டிவிஜுவல் அந்த பொண்ணு சப்போர்ட். நீங்க சொன்னீங்கல்ல, நான் சைன் போட்டா மட்டும் போதும், அந்த மாதிரி ஒரு பையன் வரான், அது வந்து பொண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்ப வந்து நிறைய சொத்து இருக்கு, ஓகே இருக்கவங்க வந்து எடுத்துக்கலாம். மேபி சம்டைம் இவன் வந்து ஃபுல்லா வீட்லயே இருக்க போறான், என்ன மானிட்டர் பண்ணுவான், இப்படி இப்படின்னு வரும்போது, இப்போ 24 hours ஒருத்தர் மூஞ்சி பார்த்தா எல்லா நாளும் நம்ம நல்லா பேசுவோம் இல்ல போர் அடிச்சிடும். இல்ல போர் அடிச்சிடும். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் திஸ் பாயிண்ட். நீங்க என்ன சொன்னீங்க? போர் அடிச்சிடும். இப்போ நீங்க 24/7 வீட்ல இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா, ஒருத்த ஆபீஸ் போயிட்டு டென்ஷன்ல வீட்டுக்கு வரான், நான் டெய்லி பார்க்க போற அதே மூஞ்சி என்கிட்ட வந்த உடனே எனக்கு என்ன பண்ண, என் கூட இப்ப உட்காந்து சாப்பிடுன்னு கேட்கும் போது அவன் தட்ட தூக்கி போடுறான். அப்போ அவன் செஞ்சது கரெக்டா தப்பா? அவங்க வந்து வொர்க் லோட வந்து வீட்ல போடுறாங்க, அக்செப்டபிள். அப்படி அடுத்த क्वेश्चन வரேன், இருங்க இதோட ஸ்கிப் பண்ண கூடாது. என்னன்னா, இப்போ நீங்க 24/7 ஒர்க்குக்கு போறீங்க, நான் வீட்லயே இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்ல. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், எப்ப வரீங்க எப்ப வரீங்க, திங்க் அபௌட் திஸ் சினாரியோ. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது எல்லாம் நீங்க கேக்குற எல்லா क्वेश्चनுமே அந்த பொண்ணோட இண்டிவிஜுவல் ஓட பிஹேவியர் அண்ட் அவளோட எடுத்துக்கிற மென்டாலிட்டில தான் இருக்கு. நீங்க மாத்தி அதாவது இந்த சப்பக்கெட்டு கட்டுன்னு சொல்லக்கூடாது, இந்த சொசைட்டில என்ன இருக்கோ அதான் பேசணும். எல்லாருக்கும் பேஷன்ஸ் லெவல் இருக்கும். ஓகே, அது எப்படி அவங்களும் புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் வேலைக்கு போறேன், என் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களும் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், அவங்க சிச்சுவேஷன் நானும் புரிஞ்சுக்கணும். உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, நீ என்ன மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தன்னா, மானிட்டர் பண்ணிக்கிட்டே. இப்போ நான் ஆபீஸ் போறேன், என் ஒய்ஃப் வீட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, பிகாஸ் நான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சமைச்சிட்டாங்க,
ஈவினிங் வரதட்டி அவங்க வீட்ல தான் இருக்க போறாங்க. சோ she will கொஸ்டின்ல திருத்தம் அவளுக்கு எந்த வேலையும் இல்லாம இல்ல, யாரும் வேணான்னு உங்களுக்காக இருக்கா. wait உங்களுக்காக wait 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 நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல 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 இருக்காங்க. நீங்க லாஜிக்கலா லாஜிக்கலா சூப்பரா தடுத்தீங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரேன். ரெண்டு பேருமே ஒர்க்கிங்க, ரெண்டு பேரும் ஒர்க்கிங். இவங்களும் ஆபீஸ் போறாங்க, அவங்களும் ஆபீஸ் போறாங்க. லைஃப் போர் அடிக்காதுங்க. ஏன் தெரியுமா? வந்தோமா நீ இன்னொன்னு அவங்களுக்கு வந்து பர்சனலா ஒரு தாட் இருக்கும், எப்படா நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் சீரியஸா வேல்யூபிளா இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே ஒர்க் போறாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல, இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இவங்களோட ஒர்க் பிளேஸ்ல. அப்போ ரெண்டு பேருக்கும் நைட் வந்தோடனே தூங்குறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும், தவிர்த்து உட்காந்து பேசுறது. நீங்க மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்குக்கு போறீங்க, சாட்டர்டே சண்டே லீவு. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு. உங்க ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்காரு, ஓகேவா? மார்க்கெட்டிங்னா சாட்டர்டே சண்டே தான் வேலையே நடக்கும். சோ he is getting leave on Monday and Tuesday. மண்டே அண்ட் டியூஸ்டே. இப்போ உங்களோட மண்டே அண்ட் டியூஸ்டே பீக்ல இருக்கும். யூ கான்ட் டேக் ஈவன் சிங்கிள் அவர் பெர்மிஷன். இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா? இல்ல அவங்களுக்காண்டி இப்போ நான் ஒரு பர்சனை சீரியஸா இது பண்றேன்னா அவங்களுக்கான டைம் ஸ்பேஸை வந்து என் ஒர்க் ப்ரெஷரையும் தாண்டி ஐ கிவ் டைம். அது நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டைம் கொடுக்க முடியாது, ஓகே ஒத்துக்கிறேன், நீங்க டைம் கொடுக்க முடியாது. நீங்க வந்து மண்டே டியூஸ்டேல வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, மண்டே டியூஸ்டே நான் வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்காதா ஒரு மெசேஜ் போட? அந்த ஒரு மெசேஜ் போதுமே அவங்களுக்கு, அந்த ஒரு மெசேஜ் ரொம்ப துடிச்சினே இருக்குது. எனக்கு வந்து எனக்கு புரியாத விஷயம் இது என்னன்னா, நான் உனக்காக ஒரு நாள் ஃபுல்லா, இப்ப எனக்கு சண்டே லீவு, உங்களுக்கும் சண்டே லீவுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சண்டேவை நான் யார் கூடயும் பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். சண்டே உங்களுக்காக மட்டும். அந்த டைம்ல நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போலாம், ட்ரிப் போலாம், இல்ல ஏதாவது நடந்திருக்கு. இது கிரிக்கெட் காலையில போனா மதியானம் வருவேன், மதியானம் வரைக்கும் நான் எங்கேயும் போகாம வீட்டுல உட்காந்துருக்கேன். waited for this point. waited for this point. கிரிக்கெட் 10 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மட்டும் தான் இருக்காங்க. நான் லிட்டரலா அந்த டைம் உனக்காக மட்டும் கேன்சல் பண்ணி, சண்டே நோ கமிட்மெண்ட் ஒன்லி ஃபார் பாய் ஃப்ரெண்ட் நான் கமிட்மெண்ட் இல்லாம வச்சிருப்பேன். நீ கூலா போயிட்டு வந்துட்டு இப்போ வச்சு போல டயர்டா இருக்கு, உனக்கு மனசாச்சு இருக்கா? 6 நாளும் நான் வேலை பாக்குறேன், என் உடம்பு நிலைமை உனக்கு தெரியுமா? நீ போனா தெரியும். நாங்களும் தான் ஒர்க் பண்றோம், நாங்களும் தான் போறோம், நீ மட்டும் எப்படி சொல்லுவ? அந்த டேவை நான் கேன்சல் பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? பிரியா, அதாவது கிளாப் பண்ற மொமெண்ட் இது. ஆனா எனக்கு இது ஒரு லூப் ஹோல். அடுத்த கேள்வி போமா, ரொம்ப சிம்பிள். எவ்ரி வீக் சண்டே இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்துருக்கீங்க, இதை விட்டுடுங்க. ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் உங்க வீட்ல பேரண்ட்ஸோட இருக்கும்போது உங்களோட சண்டே பிளான் என்ன? ஃபேமிலி டைம், சாப்பிட்டு தூங்குறது ஃபேமிலி டைம். ஆனா ஈவன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 8th ஒரு பையனோட சண்டே பிளான் என்னன்னா, சண்டே பிளான் இல்ல, எவ்ரி ஈவினிங் பிளான் வந்து ஸ்போர்ட்ஸ். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். நீங்க டர்ஃப்னு சொன்னீங்க, கிரிக்கெட்னு சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு பையன் கிட்ட ஒரு சிம்பிளா ஒரு பையன் கிட்ட இந்த பக்கம் உன் லவர் நிக்கிறா, இந்த பக்கம் கிரிக்கெட் பேட்டோட 11 பேர் நிக்கிறான்னு கேட்டா திருத்தம் வேண்டான்னு நாங்க சொல்லவே இல்ல. நீ காலையில இருந்து 3 வரைக்கும் நீ என்ன வேணா பண்ற போ, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் என் கூட மூவிக்கு வா, அவ்வளோ நேரம் உனக்கு தெரியல. அப்போதான் தூங்கணும், அப்போதான் ஒரு வேலை வரும், உனக்கு தெரியாது. லிட்டரலி ஒரு நிமிஷம் யோசிக்கவே மாட்டாங்க. 6 நாள் நான் வேலை பாக்குறேன், உனக்கு என்ன தெரியாதா? நீங்க வந்து இப்போ பசங்களும் நல்லா இருக்கிற, நாங்கெல்லாம் நல்ல பசங்க தான் போய் உள்ள போய் இப்போ வந்து மோஸ்டா எப்படின்னா பொண்ணுங்களை விட பசங்களை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலி கொரியன் பாய்ஸ் மெயினா. கொரியாவும் தாய்லாந்தும் ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லைங்க. பசங்க அதுல பையனுக்கு, நீங்க பையனுக்கு பொண்ணுங்க டிஃபரன்ஸ் மட்டும் காட்டுங்களா. ஒரு கொரியன் சீரிஸ் எடுங்க, அதுல டிஃபரன்ஸ் தெரியாது. இதே ஒரு பொண்ணு வந்து சேலை கட்டி இருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இதே ஒரு பையன் ஒயிட்டா ஷேவ் பண்ணி லைக் ஒரு அட்ராக்ஷனோட இருந்தா நீங்க பொண்ணை பாப்பீங்களா பையனை பாப்பீங்களா? ஏங்க நான் ஆப்வியஸ்லி பொண்ணை தான் பாப்பேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இல்ல அது உங்க பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், பையனா ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, இந்த வீடியோ கேட்டகரியை விட்டுடுங்க. அப்படியே நம்ம பார்க்குக்கு வெளியே போகலாம். ஒரு பானிபூரி கடை இருக்கு, நீங்க சொன்ன உங்களோட பிசினஸ் தான். ஒரு பொண்ணு பானிபூரி கடை போட்டிருக்கு, பக்கத்துல ஒரு பையன் பானிபூரி கடை இல்ல. கூட்டம் போறது விட்டுடுங்க, இந்த உலகம் இந்த 2 பேரும் எப்படி ஜட்ஜ் பண்ணும்?
இல்ல அது வந்து எப்படின்னா இல்ல பிரியா, நான் சிம்பிளா சொல்றேன். பிரியா, நீங்க வந்து அந்த பக்கம் பானிபூரி கடை போட்டுருக்கீங்க, ஓகேவா? நீங்க வந்து சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க. சைக்காலஜி முடிச்சு பானிபூரி சரி இருங்க, வாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு பானிபூரி கடை போட்டிருக்கீங்க, பக்கத்துல இவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, இவர் ஒரு பானிபூரி கடை போட்டிருக்காரு. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும்? ரெண்டு பேரையுமே. சைக்காலஜி முடிச்சுட்டு இவன் பானிபூரி கடை போட்டிருக்கான்னு கேக்குறேன். இல்ல அவங்களுக்கு வந்து சைக்காலஜி முடிச்சோம்னா தெரியாது. ஒரு பொண்ணு பானிபூரி கடை எப்படி வைக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் ஒருத்தர் இதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல ஒரு பொண்ணு வந்து பானிபூரி கடை போட்டிருக்கா, பொண்ணு பொண்ணு அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் மாறுது. ஒரு பொண்ணு ஃபேமிலி கஷ்டத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு விஷயத்துக்கும் அவங்க வச்சிருப்பாங்க. ஆ. என்னன்னா ஒரு இவ சொன்ன ரெண்டு கான்டெக்ஸ்டும் இருக்கு. ஒரு பொண்ணு பானிபூரி கடை வச்சிருக்கா, இதே இது ப்ரௌடா சொல்ற மூமெண்ட்டும் இருக்கு. ஒரு பொண்ணும் பானிபூரி கடை வச்சு அவங்களோட பேஷனேட்டா பண்றாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. பட் இத வந்து இந்த சொசைட்டி எப்படி பாக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜெனரலா சொல்றேன், நீங்க அதை ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே. இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பானிபூரி கடை போட்டாருன்னா இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும்னா, படிக்க வேண்டிய நேரத்துல நான் ஒழுங்கா படிச்சிருந்ததுன்னா ஒழுங்கா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். 15 அரியர் வச்சுன்னு வந்து இப்போ பானிபூரி கடை போடுறது இதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லுவாங்க. அதே இது சேம் 15 இல்ல 20 அரியரோட ஒரு பொண்ணு பானிபூரி கடை போடும். அந்த பொண்ணு குடும்ப கஷ்டத்துக்காக இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு அது அந்த வேலைக்கு போகாம குடும்பத்துக்காக பானிபூரி கடை போட்டுன்னு அந்த பொண்ணை தூக்கி வச்சு பேசுவாங்க. இதுதான் இந்த சொசைட்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆஸ் யூசுவல் நீங்க மூணு பேருமே சைக்காலஜிஸ்ட், கரெக்டா நான் சொல்லுங்க. என்ன கேக்குறேன்னா, பொண்ணு மேல வச்சு பையனுக்கு கீழே வச்சு யா பாக்குறா. ஷூரா. சரி ஓகே. அப்படின்னு பார்த்தா ஒரு பையன் ஒரு பொண்ணு நீங்க கான்செப்ட் இது நான் ஃபெமினிஸ்டா நான் பேசுறேன். நோ இஷ்யூ, நீங்க சொல்லுங்க. இதேதான் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போறா, ஒரு பையனும் இன்டர்வியூக்கு போறா. பொண்ணு செலக்ட் ஆகுறா பிகாஸ் ஆஃப் நாலேஜ், பையன் செலக்ட் ஆகல லேக் ஆஃப் நாலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பையன் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன கம்ப்ளீட்டா இது இப்போ நடந்துட்டு இருக்குது, எனக்குமே நடந்துச்சு. நான் செலக்ட் ஆனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு பொண்ணுன்னு இருந்தாலே போதும் போல செலக்ட் ஆயிடலாம். தேர் இஸ் சம் கேட்டகரி. எப்படின்னா, எனக்கு இந்த ஃபீல்டுக்கு இத்தனை ஃபீமேல் வேணும் இத்தனை மேல் வேணும்னு ஒரு கவுண்ட் இருக்கு. இன் பிரைவேட் செக்டார் as well as in கவர்மெண்ட் செக்டார் அதுல வந்து ஒரு சர்டன் ரேஞ்ச் இருக்கு. மேல் எடுக்க வேண்டிய இடத்துல மேல் கேண்டிடேட் தான் எடுக்கிறாங்க, ஃபீமேல் எடுக்க வேண்டிய இடத்துல ஃபீமேல் தான் எடுக்கிறாங்க. நான் அதுல ஜட்மெண்ட் சொல்ல வரல. அண்ட் இதே நீங்க சொன்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிரைட்டீரியால வாங்கும். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, அந்த இடத்துல பொண்ணா பையனான்னு கீழே இருக்கும் போது மேபி அது அதர் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். நான் என் கேள்வி என்னன்னா, நீங்க அதுல வந்து சொல்லிட்டீங்க பொண்ணுன்றது மேல தூக்கி வச்சிட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு நாலேஜ் இருந்தும் நான் பொண்ணுன்றதுனால என் நாலேஜ் போயிடுச்சு. இல்ல அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை எந்த இடத்துல சொல்ல வரேன்னா, ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ரேங்க்ல இருக்கிறவன் அவனை என்ன ரேஞ்சில ஜட்ஜ் பண்ணாங்களோ அதை வச்சு அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள ஜட்ஜ் பண்றாங்க. கரெக்டா? இப்போ நான் உங்களை வந்து நான் ஒரு வகையை ட்ரீட் பண்றேன் அப்படின்னா உங்களால என்ன எதிர்த்து பேச முடியாது. சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழே யார் வராங்களோ அவங்கள அதே வகையில ட்ரீட் பண்றீங்க. மேபி எனக்கு அடுத்து இருக்கிற நீங்க மாறி இருந்தீங்கன்னா சொசைட்டி மாறி இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன், அவரை நம்மளால கேட்க முடியல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம காலேஜஸ்ல இருந்தே அது அப்படி கிரைட்டீரியாஸ் வந்திருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம சொசைட்டியை என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. அந்த சொசைட்டில தானே நம்ம இருக்கிறோம். நம்ம சேஞ்ச் ஆன சொசைட்டி மாறல. நம்மள எந்த அளவுக்கு மத்தவங்க பண்றாங்கன்றத தான் நம்ம ஃபாலோ பண்றோம். லிட்டரலி எவ்ரிவன் எல்லாரும் ஈக்குவலா இல்ல. பாதி பேர் பாத்தீங்கன்னா அவன் பண்றான், அவனுக்கு தெரியாம அவனே ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு காரணம் அவங்க சொல்ற மாதிரி சொசைட்டி தான். பட் சொசைட்டி வந்து இண்டிவிஜுவலா அவங்க மாறினாங்கன்னா மேபி சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ வந்து நம்ம வீட்ல இருந்து இவ சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். லைக் எப்படி இப்ப இவங்க சொசைட்டின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் வந்து வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும், பேரண்ட்ஸ் இருந்தே வந்துரும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, பையனா இந்த வேலை பண்ணலாம், பொண்ணுனா இது பண்ணலாம், அப்படியே குழந்தையில இருந்தே எங்களை வந்து நர்ச்சர் பண்ணி அப்படிதான் எங்களை வளர்த்துருக்காங்க. அந்த டைம்ல இப்ப நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தா இது இப்படிப்பா அது அப்படிப்பான்னு, இப்ப இங்க வரும்போது அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த இன்இக்வாலிட்டியே இருக்காது, எல்லாமே ஈக்குவலா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஃபேமிலி, அந்த பேரண்ட்ஸ் வளர்க்கறத வச்சுதான் அந்த ஃபியூச்சர்ல அந்த கிட் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதுல வந்து சிப்ளிங்ஸோட இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், சிங்கிள் சைல்டா இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பொண்ணா ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கா, ஒரு பையனா சிங்கிள் சைல்டா இருக்கானா, ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஈக்குவல் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணையும் ஒரு பையனுக்கு ஈக்குவலா அந்த சிங்கிள் சைல்ட் பேரண்ட் வளர்ப்பாங்க. தனியா விடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பையன் பைக் ஓட்டுறான்னா உனக்கு அந்த பொண்ணுக்கு பைக் ஓட்ட பிடிச்சிருந்துச்சுன்னா பைக் ஓட்ட விடுறது, கார் ஓட்டுறது, அதாவது விச் இஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கான பேசிக் நீட்ஸ். சோ அதெல்லாம் வந்து சிங்கிள் சைல்ட பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இதே இது வந்து ஒரு 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 ஃபேமிலி, எனக்கு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா, இப்போ
எல்டர் சைல்டு அந்த ஃபேமிலியில அந்த குழந்தை இருந்துச்சுன்னா இல்ல அந்த பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா the whole responsibility of the family அந்த பர்டிகுலர் பொண்ணோ பையன் மேலதான் வந்து விழுகும். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கிறப்போ ஃப்ரீயா எதுக்குனாலும் போயிடலாம். ஆனா அவங்க வந்து என் தம்பிக்கு ஏதாச்சும் ஆயிருமோ இல்லை என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நான் இந்த ஸ்டெப் எடுத்தா ஆயிருமோ, பிகாஸ் ஆஃப் சொசைட்டி ப்ரெஷர்ஸ். சொசைட்டில அந்த ப்ரெஷர் அவங்க கொடுக்காம இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுமா, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுப்பா அப்படின்னு விட்டா அவங்களும் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களோட சிப்ளிங்ஸையும் அவங்களால பாத்துக்கிற கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். அந்த லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ இங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறப்போ அவங்களுக்கு ஃபுல் பர்டன் சின்ன வயசுல இருந்தே வந்துருது. அதுவுமே ஒரு சொசைட்டி ப்ரெஷர் தான். சித்தி இப்படி சொல்லிடுவாங்க, பெரியப்பா இப்படி சொல்லிடுவாரு, அத்தை இப்படி சொல்லிடுவாங்க, பாட்டி இப்படி சொல்லிடுவாங்கன்னு நம்ம மெயினா இந்தியன் கல்ச்சர்ல எந்த ஸ்டேட்ஸுக்கு போனாலும் இது ஒரு விஷயம் பெருசாவே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து அந்த க்ரோத்லயே வந்து அப்படி ஒரு சொசைட்டல் ப்ரெஷர்லயே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஈவன் தோ நிறைய பேர் இருக்காங்க சிங்கிள் சைல்ட்ஸ் இல்ல ஒரு ஒரு குரூப்பா ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு டீப்பா உள்ள போகும். அப்போ அந்த ப்ரெஷர் தகுந்த மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தவங்க அவங்க சுப்பீரியரா இருக்கிறப்போ ஒருத்தவங்க அவனுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஆப்வியஸா அவங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்த தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க வெளியே. ஏன்னா அது அவங்க வளர்ந்த விதம் அப்படிச்சு. இப்போ அதாவது சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, அதாவது பேசிக்கா என்னன்னா நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். சின்ன வயசுல வந்து அவங்களால வளைய முடியலன்னா 50வது வயசுலயும் அவங்களால வந்து அந்த விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் பேசிக்கா. நான் அது தப்பா சொல்லிடுறேன், சாரி. நான் சொல்லுவேன் மேரேஜ். ஆமா. சி ஒரு பையன் 40 வரைக்கும் மேரேஜ் பண்ணாம இருந்தா இட்ஸ் ஃபைன், பொண்ணு கிடைக்கும். ஒரு பொண்ணு 25 ஸ்டார்ட், இப்போ தெரியல 21 or 2லயே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வீட்லயே மேரேஜ் ப்ரெஷர் ஆகும். அந்த பொண்ணு எவ்வளோ படிச்சாலும் சரி, இல்ல அந்த பொண்ணு எவ்வளோ படிக்காம வீட்டுல சும்மாவும் இருந்தா வேலைக்கு போனா கை நிறைய சம்பாரிச்சா எந்த கேட்டகரினாலும் அந்த பொண்ணு இருக்கட்டும். ஆனா 21 வயசு ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுல கண்டிப்பா மேரேஜ் டாக்ஸ் இருக்கும். சி மேரேஜ் டாக் செகண்ட் திங். அந்த பொண்ணால இண்டிபெண்டா வாழணும்னு நினைப்பா, ஆனா சொசைட்டி விடாது. உங்க வீட்ல நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரே ஒரு சின்ன பிரேக், ஒரே நிமிஷம். அவரே டயர்ட் நீ கட் பண்ணாத. நான் ஆஃப் ஸ்கிரீன் சும்மாவே அப்படிதான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி எங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஆஃப்டர்நூன் இவ திட்டிட்டு வரா, நாங்க காலைல இருந்தோம். இப்ப ஏதோ எங்க மனசு ஜாலியா இருக்கு. கிட்ட கொட்டுறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இல்ல எனக்குமே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். ஈவன் நீங்க வந்து கொஞ்சம் வயசானவங்களை பாத்தீங்கன்னா எப்போதுமே தனியா ஒரு மரத்தடியில் தனியா தான் இருப்பாங்க. பக்கத்துல யாராவது உட்கார்ற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. பக்கத்துல உட்கார்ந்தா 1996ல சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிக்கிறவங்க அதுக்கப்புறம் முடிய மாட்டாங்க. நீங்க வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ ஒருத்தர் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க இப்ப யாருன்னா இருந்தா பேசுவாங்க. அதான் ட்ரூத். இவங்க சூசைடல் தாட்ஸ் சொன்னாங்க பாருங்க. நம்மளுக்கு ஒருத்தர் ஷேர் பண்ண இருந்தாங்கன்னா எங்களோட ஹாஃப் பர்டன் அங்கேயே போயிடும். அவங்களுக்கு பேச ஆள் இல்லாதனால தான் அவங்க அந்த மரத்தடியில தனியா இருக்காங்க. இப்ப அவங்க பசங்களாவும் இருக்கட்டும், அவங்க எல்லாம் அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், நீ உட்காந்து என்னோட அந்த 5 minutes 10 minutes பேசிருந்தா அவங்க வந்து இங்க தனியா உட்காரணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து அந்த ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, ஒருத்தர் அந்த கான்பிடென்ஷியலா வச்சுட்டு போறாங்க, இல்ல எனக்கு இவங்களை பிடிக்கும், இவங்ககிட்ட ஷேர் பண்ணா பர்டன் ஃப்ரீயா இருக்கணும், அந்த பர்சன்ட்டு நீங்க எல்லாமே ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி அந்த ஒரு பர்சன் இல்லாததுனாலதான் அவங்க அந்த சொசைட்டில நிறைய பேருக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் இல்ல. இப்ப நீங்க முதல்ல நம்ம பாட்டி தாத்தாவை தான் அந்த மாதிரி மரத்தடியில உட்காந்துட்டு சும்மா இங்க இருக்கிற குட்டி குழந்தைங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் 18 வயசுலயே வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற பசங்க கூட நீங்க கேள்வி பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்ப படிக்கும் போது எங்களுக்கு தெரியுது. குட்டி குட்டி பசங்க ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போறது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. போறதே டிப்ரெஷன். என் ஃப்ரெண்டுனால டிப்ரெஷன். எனக்கு டியூஷன் வர பசங்க எல்லாம் ஐயோ ஏபிசிடி படிக்க சொன்னா ஏபிசிடி ஓவர், அவ்வளவுதான். எங்க கத்துக்கிறது எப்படின்னா போன் எஸ்கேப் மெக்கானிசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். யாராவது பாத்திருக்கீங்களா கையில போன் இல்லாம
ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண தப்பு இல்லதான், ஆனா எல்லா டைமும் நம்ம வந்து நம்மளே இல்ல குழந்தைங்க Alone. ஹெட்ஃபோன் பண்றது பேசிக்கா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு ப்ராப்பர் growth வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல. சோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது ரொம்ப தப்பு தான். இப்ப நம்மளே ஹெட்ஃபோன் எவ்வளவு யூஸ் பண்றோம். நான் அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு சொல்றது. சரி இல்ல ஓகே, இப்பயே பேக்ல இருக்கு. இல்ல என் பாக்கெட்ல இருக்குது, அது இருக்கட்டும். கேட்டா அதோட ஆன்சர் நீங்க பேச மாட்டீங்க. எனக்கு அது okay. அதுதான் இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, சம்டைம்ஸும் அவங்களுக்கும் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அந்த டைம் நம்மளுக்கு வந்து அவங்களே தப்பு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்குன்னா இல்ல ரியலி நீங்க சொல்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த ஹெட்ஃபோன் தான் வந்து, நீங்களே சொல்லுங்க, ஹெட்ஃபோன் போட்டா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல ரியலி இப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளிய போனா ஐ வில் யூஸ் ஹெட்ஃபோன் இல்லைங்க, நார்மலி. அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்க இல்ல, தனியா இல்ல இருக்கும் நான் போது உங்ககிட்ட நான் உங்ககிட்ட தனியா கிளாஸ்க்கு வரேன், நம்ம அத பாத்துக்கலாம். அந்த கிளாஸ் நீங்க தனியா இருக்கும் போது போட்டீங்கன்னா ஃபைன். உங்க கூட 2 பேர் இருக்கும் போது இக்னோர் பண்ணிட்டு போட்டா அந்த 2 பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல இல்ல அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அடிச்சா சரியா அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. நான் அத பண்ண மாட்டேன். இல்ல, நிறைய பேர் போனை எஸ்கேப் மெக்கானிசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விட்டுட்டு அது வந்து 1/2 hour பாக்கணும்னா ஃபுல்லா கம்மி பண்ண சொல்ல 20 minutes பாருங்க. 10 minutes உங்களை சுத்தி இருக்கிற சரௌண்டிங் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே, காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.